ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காயில் தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி நான் சாம்பார், புளிக்குழம்பு, கூட்டுலாம் வச்சாச்சு. இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். வாக்கில் கத்திரிக்காய் வெட்டி தண்ணியில் போட்டுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 5 வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒரு ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி பிளேட்டில் போட்டுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 2 ஸ்லைஸாக வெட்டின வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இதுக்கு மேலே கொஞ்சம் வெட்டி வச்ச கத்திரிக்காயும் போட்டு சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மூடி போட்டு வெந்ததும் சூப்பராக வெந்து நைஸாக வந்துடும். நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, அது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கரகரப்பாக இருக்கணும். அதை போட்டு நல்லா பரட்டினீங்கன்னா ஒரு 4-5 வாட்டி கிண்டி கொடுத்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நான் இன்றைக்கி கத்திரிக்காயில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்குலாம் பண்ணால் ரொம்ப நல்லா வரும். இது நீங்களும் உங்கள் டிஃபனுக்கோ, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இந்த கத்திரிக்காய் அப்படியே நம்ம சாப்பிட்லாம். எனக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி டால் ரைஸ் தான் பண்ணேன். குக்கரில் தான் இன்றைக்கி சாதத்தை வடித்தேன். சுட சுட சாதம். இதுக்கு பாசிப்பருப்பு போட்டு தான் டால் பண்ணேன். இந்த பாசிப்பருப்பில் நான் இன்றைக்கி கடுகே போடலை, ஜீரகம், அரை வெங்காயம், அரை தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளித்து ஊற்றினேன். அவ்வளோ சூப்பராக வந்தது டால். இது கத்திரிக்காய் கூட தான் சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.